ஒரு நாள் ஐயாவை பார்க்க வந்த பக்தர் ஐயாவுக்காக வடையும் டீயும் வாங்கிட்டு வர விருப்பப்பட்டிருக்காங்க. ஐயா கூட இருந்த தன்னோட நண்பருக்கு தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு எத்தனை பேர் ஐயா கூட இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு தன்னோட நண்பர் 32 பேர் ஐயா கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற விரிய மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல தான் ஐயா உட்காந்துருந்துருக்காங்க. அந்த நண்பரும் வடையும் டீயும் வாங்கிக்கிட்டு ஐயாவை பார்க்க வந்துட்டாங்க. ஐயா அவரை பார்த்ததும், பாசாமி இங்க வந்து உக்காரு அப்படின்னு சொல்லி அன்பா கூப்பிட்டுருக்காங்க. ஐயா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு. வடையும் டீயும் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி சாமி, இங்க எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவரு எண்ணி பார்க்குறப்போ அங்க 40 பேருக்கும் மேல இருந்திருக்கிறாங்க. அந்த நண்பருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயாட்ட எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டோம், ஐயாவும் கொடுக்க சொல்லிட்டாரு, இங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம 32 வடை தானே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஐயா சிறிது நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, ஏன் சாமி இன்னும் தங்கி நிற்கிற, எல்லா வரத்துக்கும் எடுத்து கொடு அப்படின்னு சொல்றாரு. அந்த நண்பரும் ஒன்றும் புரியாம, சரி பகவான் இருக்காரு, அவர் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் டீயை பகிர்ந்து கொடுத்துட்றாங்க. டீ அளவு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடலாம், ஆனா வடையை எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்போ திரும்ப தயங்கி நிக்கிறாரு. அப்ப அந்த பக்தரை ஐயா சிரிச்சுக்கிட்டே, அந்த பெட்டி இங்க என் பக்கத்துல வெய்சாமி அப்படின்னு சொல்றாங்க. ஐயா பக்கத்துல வடை பெட்டியை வச்சிடுறாங்க. ஐயா தன்னோட கையால ஒவ்வொரு வடையா எடுத்து